Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சட்னி. ஹோட்டல்லலாம் இட்லி, தோசை, ரவா தோசை இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஒரு சட்னி, டேஸ்டியான சட்னி. அதே சட்னியை எப்படி வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னியை அரைக்கும்போது எப்படி அரைக்கிறோம் அப்படின்றது தான் இந்த சட்னியோட டேஸ்ட் இருக்குது. ஸோ கவனமாக அரைக்கிற மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு முறுமுறுனாவும் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கைப்பிடி அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லியையும் ஹாஃப் கைப்பிடி அளவுக்கு இருக்கிற புதினா இலையையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இது மூணும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இதெல்லாம் சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. இப்போது அதே கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலில் ஹீட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது பெட்டர். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் இருக்கிற அளவுக்கு கோகனட்டை ஆட் பண்ணி அதையும் ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஆற வச்சிருங்க. இது நல்லா இந்த கலவை ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடுங்க. நல்லா இந்த சட்னி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு நம்ம சட்னி ரெடியாக இருக்குது. இப்போது இதில் நாம் ஏற்கனவே சாட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இப்போது அதையும் இதில் ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு 3 பல்ஸ் கொடுத்தா போதும். இந்த சட்னியோட நல்லா மிங்கிள் ஆகிடும். அதாவது அரைப்பற்றக்கூடாது. மிக்ஸி எப்பயுமே ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பல்ஸ் மோடில் தான் இதை நீங்கள் சட்னியை கிரைண்ட் பண்ணணும். இப்போ போய் பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா அங்கங்கே அந்த பச்சை கலரில் எல்லாம் இலைலாம் தெரியுது. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வாணலில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் சட்னி ரெடி. இதுக்கு பேர் கலவை சட்னின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஹோட்டல் சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.